அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய சுகாதார இயக்கம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தேசிய சுகாதார இயக்கம் நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 2013ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுக்கு கீழே பார்த்தோம்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது முன்னாடியே வந்திருந்தாலும் இது கீழே இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது எல்லாமே இன்டகிரேட் பண்ணி தான் இந்த தேசிய சுகாதார இயக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த திட்டம் பார்த்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்காங்க. 2030ஆம் ஆண்டு வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன மாதிரியான சாதனைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சுகாதாரம் அப்படிங்கிற அந்த துறையில நிறைய முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தோம்னா தாய் சேய் நலம், நோய்கள் ஒழிப்பு, சுகாதார உள்கட்டமைப்பு, இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே மேம்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த வட்டமாக பார்த்தோம் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் இந்த திட்டத்தினுடைய பயன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிதாகவே உணரப்பட்டுச்சு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கொரோனா காலகட்டத்தின் அப்போ நமக்கு தடுப்பூசிகள் 2021 ஜனவரியிலிருந்து 2024 வரைக்குமே இந்த தடுப்பூசிகள் அப்படிங்கிறது கொரோனா ஊசி அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவில் பார்த்தோம்னா 220 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா பேறுகால உயிரிழப்பு அப்படிங்கிறது நமக்கு கம்மியாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் உயிரிழப்பு அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 83% கம்மியாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் தென் அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் எல்லாமே கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி காசநோய் ஒழிப்பு திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 1,00,000 பேருக்கு 237 இருந்தது. இப்ப பாதிப்புகளின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 பேருக்கு 195 கம்மியா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்திரதனுஷ் இயக்கம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தக்கூடிய இயக்கம் தான் இந்த இந்திரதனுஷ் அப்படிங்கிறது. மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேரியா பாதிப்பு மற்றும் இறப்புகள் முறையே 13% மற்றும் 3% குறைந்துள்ளன அப்படின்னு சொல்லி மலேரியா மற்றும் பாதிப்பு மற்றும் இறப்புகள் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ் கீழே பார்த்தோம்னா 34 கோடிக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பிரதமருடைய தேசிய டயாலிசிஸ் திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா 4.53 லட்சம் பேருக்கு இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது செய்து வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா சிக்கல் செல் அனீமியா, அதுதான் அறிவால் செல் இரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு கீழே பார்த்தோம்னா 2 கோடி பேருக்கு பரிசோதனைகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த யூவின் அப்படிங்கிற தளத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூவின் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கர்ப்பிணிகள், பச்சிலை குழந்தைகள், சிறார்களுக்கு சரியான நேரத்தில் தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதற்காக, அதாவது யூவின் அப்படிங்கிற போர்ட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் தென் புதுசாக பிறந்த குழந்தைகளுக்கு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே இந்த வேக்சின்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த யூவின் போர்ட்டல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு புரட்சிகரமான திட்டமாக இந்த தேசிய இயக்கத்துக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், தேசிய சுகாதார இயக்கத்துக்கு கீழே. சரிங்களா? ஸோ அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேஷனல் ஹெல்த் மிஷன் என்ன, வாட் ஆர் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வாட் ஆர் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதனுடைய குறிக்கோள்கள் மற்றும் சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த வகையில் இதெல்லாம் நம்ம அப்படியே எழுதலாம். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தென் மாநிலங்களின் கலாச்சாரங்கள் பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது குடியரசு தின விழா சரி, அதே மாதிரி நமக்கு சுதந்திர தின விழாவும் சரி, குடியரசு தின தலைவருடைய மாளிகையில் நமக்கு அட் ஹோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். சரிங்களா? அட் ஹோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அட் ஹோம் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா பிரதமர், முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான விருதாளர்கள், பத்ம விருதாளர்கள், இந்த மாதிரி பல்வேறு பேருக்கு பார்த்தோம்னா இன்விடேஷன் அப்படிங்கிறத அனுப்புவாங்க. வாங்க நம்ம விருந்தில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர் சார்பில் ஒரு அழைப்பிதழ் அப்படிங்கிறது அனுப்பப்படும். சரிங்களா? இந்த அழைப்பிதழில் பொதுவாகவே பார்த்தோம்னா அசோக சக்கர சின்னம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கூடுதலாக சேர்த்து ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த கிஃப்ட் ப்ராடக்ட்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தென் மாநிலங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஜிஐ டாக்ஸ் எடுத்து அதுல இருந்து ஒரு கிஃப்ட் பேக் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிம்மளகுண்டா கைவினைஞர்களின் கலாம்காரி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மூங்கில் நெசவு பெட்டியில் அலங்கரிக்கப்பட்டு அதனுள் அழைப்புதல் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அழைப்புதலை எதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூங்கில் நெசவு பெட்டிக்குள்ள வச்சிருக்காங்க. அது யாரால
வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலம்காரி ஓவியங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இது ஆந்திர மாநிலத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மறுபயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்ட ஈகாட் போச்சம்பள்ளி துணி உரை தெலுங்கானாவை பிரதிபலிக்கிறது. ஒரு துணி உரை அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. போச்சம்பள்ளி துணி உரை அப்படிங்கிறது நமக்கு தெலுங்கானா மாநிலத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகத்தின் மைசூரு பாரம்பரிய கஞ்சிபா கலையை சித்தரிக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டக்கூடிய காந்த ஓவியம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கஞ்சிபா கலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது நமக்கு எந்த ஒரு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது தமிழகத்தினுடைய காஞ்சிபுரம் பட்டு அப்படிங்கிறதை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆந்திர பிரதேசோட சிறு உருவ பொம்மைகள் கலைநயமிக்க சிறு பொம்மைகள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அதை கேரளாவில் இருக்கக்கூடிய இலைகளால் நெய்யப்பட்ட புக்மார்க் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த திருகு அப்படிங்கிற இலைகளை கொண்டு நமக்கு புக்கில் படிக்கிறப்ப புக்மார்க் வைக்கும் இல்லையா? ஸோ அந்த புக்மார்க் அப்படிங்கிறத கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த திருகு இலைகளை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை உருவாக்கி அதை ஒரு மூங்கில் பெட்டியில வச்சு அந்த மூங்கில் பெட்டியை கலாம்காரி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு இன்விடேஷனோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜிஐ டாக் இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ கர்நாடகாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன, கேரளாவில் என்ன, தெலுங்கானாவில் என்ன, ஆந்திராவில் என்ன அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட் நேம்ஸை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ்ல பார்த்தோம்னா 2 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நன்றி.